அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இளம் பருவம் தொடங்கி ஒரு நாட்டினுடைய நன்மையிலே ஆர்வம் காண்பிப்பதென்பது சென்ற நூற்றாண்டிலே உலகினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்தவர்களிடையே பொதுவான ஒரு வழக்கம் போலே பார்க்கிறோம். அதற்கு காரணம், சென்ற 2 நூற்றாண்டுகளிலே காலனிய ஆதிக்கம் உலகின் பல்வேறு நாடுகளை அடிமைப்படுத்தி அங்கே இருந்த மக்களினுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து அவர்களை தங்களுக்கு கீழே ஆட்சி செய்பவர்கள் போலேயும் அவர்களுடைய கைப்பாவை போலேயும் ஆட்டிப்படைத்து வந்ததனாலே இதன் மூலம் தன்மானம் என்ற ஒரு உணர்ச்சி பெருக்கெடுக்க தொடங்கியவுடன் தனி மனிதர்களாக சிறு சிறு அளவிலே ஆங்காங்கே பொறிகளாக பிறந்து அது பேரியக்கமாக வளர்ந்து உலகமே திரும்பி பார்க்கும் விதமாக பல்வேறு நாடுகளும் சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்க தொடங்கி அவர்கள் எடுத்த அந்த போராட்டமும் அந்த உறுதியும் அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை பெற்றும் தந்தது. 19, 20ஆம் நூற்றாண்டிலே இதுபோலே பல்வேறு நாடுகளும் சுதந்திரம் அடைவதற்கு காரணமாக இருந்தது தனித்தனியே ஆங்காங்கே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அடிமை வாழ்க்கை என்பது அவலமானது, இதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்ற உறுதிப்பாடுதான். அப்படி தோன்றிய பல்வேறு இளைஞர்கள் அவரவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களோ அந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட அந்த நாட்டின் வளர்ச்சியிலே பெரும் பங்களிப்பை வழங்கி அவர்கள் புகழுடம்பெய்தியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அப்படி இளமை பருவத்திலேயே சுதந்திர வேட்கையால் தூண்டப்பட்டு அந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அதனுடைய முக்கிய தலைவர்களிலே ஒருவராக விளங்கிய திரு வி.வி. கிரி அவர்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். வராககிரி வெங்கடகிரி என்பதனுடைய சுருக்கம்தான் வி.வி. கிரி என்பது. இவர் 1894ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஒருங்கிணைந்த மദ്രാஸ் மாகாணத்திலே இன்றைய ஒடிசா மாநிலத்தில் பெர்ஹம்பூர் என்ற ஊரிலே பிறந்தார். இவருடைய தந்தையார் திரு ஜோகையா பந்துலு, தாயார் சுபத்ரம்மா. இவர்கள் இருவரும் கூட சுதந்திர போராட்டத்திலே அவரவர்களாலே ஆன பங்களிப்பை வழங்கி வந்திருக்கிறார்கள். இவர்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடிய பாரம்பரியத்தில் வந்தவர்கள். இவர் தந்தையார் அப்போதைய காங்கிரஸிலே மிகவும் முனைப்போடு பங்கெடுத்து வந்தார். அவர்களுடைய அறிவிப்புகளை, தீர்மானங்களை பொதுமக்களிடையே பரப்புவதும் எளிய மக்களிடம் சென்று சுதந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி உரையாற்றுவதையும் இவர் தந்தையார் தொடர்ந்து செய்து வந்தார். இவருடைய தாயாரோ சமூக சீர்கேடுகளாக விளங்கிய கள்குடித்தல் முதலிய பழக்கங்களை சாடி வந்தார். அதற்கு எதிரான போராட்டங்கள் பலவற்றையும் முன்னெடுத்தவர். இப்படிப்பட்ட ஒரு குடும்பச் சூழலிலே பிறந்து வளர்ந்த திரு வி.வி. கிரி அவர்களுக்கு இயல்பிலேயே சுதந்திர வேட்கை இருப்பதும் தலைமை பண்பு இருப்பதும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அல்லவே. திரு வி.வி. கிரி அவர்கள் இளம் வயதிலேயே தன்னுடைய கல்வி படிப்பை தான் பிறந்த ஊரிலேயும் கல்லூரி படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே விளங்கிய கல்லூரிகளிலும் படித்து தேறினார். அதற்கு மேலே சட்டம் படித்து அதன் மூலமாக சட்ட ரீதியான தீர்வு காண வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார். சமூக அவலங்கள், நாடு அப்போது அடைந்திருந்த நிலைமை, வெள்ளையர்களினுடைய ஏகாதிபத்திய ஆட்சி, இவற்றையெல்லாம் எதிர்க்க சட்டம் பயின்றால் மட்டுமே முடியும் என்று தீவிரமாக நம்பினார். அதற்காக வேண்டி அயர்லாந்து நகரில் இருக்கக்கூடிய டப்ளின் பல்கலைக்கழகத்திலே சட்டம் பயிலச் சென்றார். அங்கே சென்றவர் அப்போதைய அயர்லாந்து நகரினுடைய அரசியலையும் நன்கு கற்றுத் தேர்ந்தார். அதிலே பெருமளவில் ஆர்வமும் காட்டினார். அந்த காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். உலகமே பல நிலைகளிலும் பல்வேறு தளங்களிலும் மாற்றங்களை கண்டடையத் தொடங்கியிருந்த காலம். அரசியல், கல்வி, மருத்துவம், பொதுநலம், சமூக கட்டமைப்பு இவைகளெல்லாம் பல்வேறு காரணங்களாலே மாற்றம் அடைந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே அரசியல் தெளிவு இருந்தால் மட்டுமே இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் உபயோகப்படும்படியாக நம்முடைய முன்னெடுப்புகளை அமைத்துக்கொள்ள முடியும் என்று நம்பிய திரு வி.வி. கிரி அயர்லாந்து நாட்டினுடைய அரசியலிலே நல்ல ஆர்வம் காண்பித்து உடன் பயின்ற மாணவர்கள் மூலமாக அதை பற்றிய தன்னுடைய தெளிவையும் அதிகரித்து கொண்டார். அந்த காலகட்டத்தில் டப்ளின் பல்கலைக்கழகத்திலே இத்தனை ஆண்டுகள் பல்கலைக்கழகத்திலே தங்கி பயிலுவதும் அதற்கடுத்தடுத்த நிலைகளை அடைய அதற்கு தகுதியான இடங்களிலே அவர்கள் சேர்ந்து படிக்கும்படியான ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்புகளிலெல்லாம் கலந்து கொண்டு தன்னுடைய பண்பு நலன்களை கூர்தீட்டிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆயினும் அவ்வப்போது நடந்த மாணவர் போராட்டங்களிலே பங்கு கொண்டதாலே அப்படி வாய்த்த சில வாய்ப்புகளை இவர் இழந்துவிட்டார்.
முதலாம் உலக யுத்தத்தின் போது அண்ணல் காந்தியடிகள் லண்டன் மாநகரம் வருகை புரிந்திருந்த போது அவரை காண்பதற்காக வேண்டி அயர்லாந்திலிருந்து லண்டன் சென்றார். லண்டன் நகரிலே காந்தியடிகளை சந்தித்து தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்திய இவருக்கு காந்தியடிகள் செஞ்சிலுவை சங்கத்தில் சேர்ந்து கொள்ளுவதை பற்றியும் அதிலே இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை குறித்தும் பேசினார் என்று அறிகிறோம். அதிலிருந்து தன்னுடைய எண்ணத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்ட திரு வி. வி. கிரி அவர்கள் மீண்டும் தன்னுடைய கல்விப் பணியை தொடர்ந்தார். தான் தன்னுடைய சட்டக்கல்லூரி படிப்பை நல்ல முறையில் நிறைவு செய்து கொண்டு சட்ட வல்லுநராக வெளிப்பட்டால் மட்டுமே தன்னால் தன்னுடைய நாட்டிற்கு நன்மை செய்ய முடியும் என்று நம்பினார். அதன்படியே தன்னுடைய பட்டப்படிப்பை தொடர்ந்தார். பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு சவால்கள் இவற்றையெல்லாம் கடந்தாலும் கூட தன்னுடைய படிப்பை நிறைவு செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே மீண்டும் இந்தியா திரும்பினார். இங்கே வந்தவர் இங்கே சட்டம் பயின்று தன்னுடைய சட்ட அறிவை செயல்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்திலே தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார். அவருடைய தொடக்க காலத்திலேயே அவர் தொழிலாளர்கள் நலம் சார்ந்து இயங்குவதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தார். குறிப்பாக ரயில்வே தொழிலாளர்களுக்கான நலச்சங்கங்களை தொடங்குவதில் இவர் ஆர்வம் காட்டினார். அப்படி தொடங்கப்பட்ட நலச்சங்கங்களிலே அவர்கள் நலன் குறித்து பேசுவதும் காலத்திற்கேற்றார் போலே மாற்றங்களை அமல்படுத்துவதும் அவர்களுக்கான முன்னெடுப்புகளை அரசிடம் கூறி வலியுறுத்தி அது சார்ந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் வழிமுறைகளை, திட்டங்களை இவர் வகுத்து கொடுத்தார். பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ரயில்வே ஊழியர்களுக்கான ஒன்றிணைந்த நலச்சங்கங்கள் எல்லாம் இவர் காலத்திலே இவருடைய வழியிலே தோன்றியவைகள் என்று கூறலாம். அப்படி தொடங்கிய தொழிலாளர் நலம் குறித்த இவருடைய ஆர்வம் சிறுக சிறுக வளர்ந்து கொண்டு போய் இவர் அரசியலிலே பெருமளவிலே தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி கொண்டதோடு மக்கள் நலம் பேணுவதிலும் ஆர்வமாக இருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதலில் இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்கா, அன்றைய சிலோன் நாட்டிற்கு இந்திய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார். மீண்டு வந்தவர் பல துறைகளிலும் அமைச்சராக பணியாற்றியும் பல்வேறு திட்டக்குழுக்களிலே தலைமை பொறுப்பேற்றியும் விளங்கினார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இவர் இருந்தபோது தான் கண்ட கனவினை எல்லாம் சட்ட ரீதியாக அமல்படுத்தி தொழிலாளர் நலம் குறித்த பல்வேறு சட்டங்களையும் நிறைவேற்றினார். இவர் நிறைவேற்றிய சட்டங்கள் இன்று வரை வழக்கில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இவர் மாநிலங்களுக்கு ஆளுநராக அனுப்பப்பட்டார். அப்படி அனுப்பப்பட்டதிலே இவருடைய தன்மை வெளிப்பட்டது கேரள மாநிலத்தில் 1960களிலே கேரள மாநிலத்தினுடைய ஆளுநராக அனுப்பப்பட்ட போதுதான். அப்போது கேரளாவிலே நிலவி வந்த மாநில ஆட்சி பல்வேறு காரணங்களால் கலைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. இப்படி இருந்த அரசியல் குழப்பங்களையெல்லாம் ஆளுவதிலே தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி கொண்டார் திரு வி. வி. கிரி அவர்கள். இப்படி சிறுகச் சிறுக அரசியல் ஏணியிலே அடுத்தடுத்த நிலைகளை தன்னுடைய தனித்திறமையின் மூலமாக அவற்றை வெளிப்படுத்தி இவர் ஏறி மேலே சென்று வெற்றி கண்டார். சிறுகச் சிறுகச் சென்று துணை ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்ட சில ஆண்டுகளிலேயே அப்போதைய ஜனாதிபதியாக இருந்தவர், 3வது ஜனாதிபதியாக இருந்தவர் இறந்துவிட்டு போனதால் இவர் இடைக்கால ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யப்பட்டார். அதுவும் குறுகிய காலத்திற்கு இருந்து அந்த கால பணியை நிறைவு செய்து கொண்ட பிறகு இவர் சுயேட்சையாக எந்த அரசியல் கட்சி சார்பும் இல்லாமல் சுயேட்சையாக நின்று இந்திய திருநாட்டினுடைய 4வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 1969 74 வரை அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையாரினுடைய சேர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு நிலை இவருக்கு ஏற்பட்டது. இந்திய விடுதலைக்கு பிறகு நடைபெற்ற பல முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சிகள் அந்த காலகட்டத்தில்தான் அரங்கேறின. அதிலெல்லாம் ஜனாதிபதியாக இவருடைய பங்களிப்பு தனித்து பார்க்கப்படுகிறது. அப்போது எடுக்கப்பட்ட பல்வேறு முடிவுகளும் இவருடைய உதவியோடே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அவை அரசு சட்டங்களாகவும் மாறியுள்ளன. 1975 இவருடைய ஜனாதிபதி காலம் முடிந்து இவர் ஓய்வடைந்திருந்த காலத்தில் இவருக்கு இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இவர் அடுத்த 5 ஆண்டுகளும் மக்கள் நலப் பணியிலேயே ஈடுபட்டிருந்தார். இவர் தொழிலாளர் நலம் கருதி தொடங்கிய தொழிலாளர் நலச்சங்கங்களிலே இவருடைய அணுகுமுறை இன்று வரையிலும் திரு வி. வி. கிரி அணுகுமுறை என்றே கடைபிடிக்கப்படுவதை பார்க்கிறோம். தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் ஏற்படக்கூடிய விரிசலை
பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இவர் வலியுறுத்தி வந்தார். அதற்காக முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்ற அளவிலே நேரடியாக தொழிலாளர் நலச்சங்கங்களை சேர்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு தெளிந்து கொண்டு அதனுடைய சாதக பாதகங்களை விளக்க வேண்டும். அந்த நிலையிலேயே பிரச்சனை பேசி தீர்க்கப்பட்டு விட்டால் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டியது இல்லை. அப்படி இல்லாமல் அவர்கள் மீண்டும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தால் 2, 3, 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரையில் சென்றாலும் குறையில்லை என்று இவர் ஒரு அணுகுமுறைக்கான வரைவை தயார் செய்தார். அது கிரி அணுகுமுறை என்றே இவர் பெயராலேயே அழைக்கப்படும் சிறப்புடையது. தொழிலாளிகளை பகைத்து கொண்டு தொழிலாளர் நலம் பேணாது எந்த ஒரு தொழிலும் நடக்க முடியாது. அப்படி முடங்கி போய்விட்டால் நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாகிவிடும். அதனால் அவர்களை அனுசரித்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது இவருடைய அணுகுமுறையாக இருந்தது. 1980ஆம் ஆண்டு புகழடம்பு எய்திய திரு வி. கிரி அவர்கள் சிறு வயது முதலேயே தன்னுடைய ஆர்வத்தை அரசியலிலும் ஆளும் பண்பிலும் காண்பித்து வந்ததை அவர் வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இவர் திருமணம் செய்து கொண்டு 14 பிள்ளைகளுக்கு தந்தையும் ஆனார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இவர் வாழ்ந்த அந்த காலம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்வதும் அந்தந்த நாட்டிலே தங்கி அவரவர்களுடைய அரசியல் அமைப்பு அப்போது நிலவிய சூழல் இவற்றை கற்றுத் தெளிவதிலும் ஆர்வம் காண்பித்தார். இந்திய ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே 22 நாடுகளுக்கு பயணம் செய்து அந்தந்த நாடுகள் பற்றி அவர்களுடைய சட்ட வழக்கங்கள் குறித்து ஆய்வு செய்தும் அறிந்தும் வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழும் காலத்தில் முழுவதுமாக அரசியல் ஆர்வத்தோடே ஆளும் பண்பை வளர்த்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தொழிலாளர் நலம், மக்கள் நலம் முதலியவற்றில் செலுத்தி இந்திய நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பான ஜனாதிபதியாகவும் விளங்கி பாரத் ரத்னா முதலிய விருதுகளையும் பெற்ற திரு வராககிரி வெங்கடகிரி அவர்களுடைய சிறப்பை இன்றைய தினம் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.